وبالوالدين إحسانا صدق الله العليم. இன்றைய காலத்தில் குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை உள்ளவர் தாயா தந்தையா என வாதிட்டு சாதிக்க காத்திருக்கும் எங்கள் மதரசாவின் சிங்கங்களே, மேலும் சொர்க்கத்தையே தன் காலடியில் வைத்து சொர்க்கத்தின் முத்துக்கள் போன்ற இந்த அரங்கை ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கும் எனதருமை தாய்மார்களே, சொர்க்கத்தின் கதவுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தந்தைமார்களே, எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி அதை ஒரு அழகான சிலையாக வடிவமைக்கின்றாரோ அதே போன்று எங்களை செதுக்கி எங்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் உஸ்தாத் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பொதுவாக திருக்குர்ஆன் அனைத்து துறைகளை குறித்தும் விரிவாக இல்லாமல் பொதுவாகவும் சுருக்கமாகவும் கூறும். ஆனால் குடும்பங்களை பற்றி மட்டும் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறுவதை நாம் கவனித்திருக்கலாம். காரணம், குடும்பங்களுக்கு இஸ்லாம் தரும் முக்கியத்துவம். இப்படி இஸ்லாம் கற்றுத்தரும் முறையில் நம் குழந்தைகளை வளர்த்தால்தான் அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். நாம் குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே மார்க்கப்பட்டை ஊட்டி வளர்க்க வேண்டும். இப்படி சிறுவயதிலிருந்தே மார்க்கப்பட்டை ஊட்டி வளர்ப்பதில் சிறந்தவர் தாயா தந்தையா என வாதிடுவதற்காக நம் மதரசாவின் சூரியன் போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் நம் மாணவ செல்வங்களை அழைப்போம். முதலாவதாக குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை உள்ளவர் தாயே சிறந்தவள் என வாதிட வந்திருக்கும் நம் மதரசாவின் 6 வருடங்களாக படித்து தன்னையே இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் யாசர் அவர்களே, வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நன்மை ஆதரவித்து வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு இருக்கும் அவையோரே, இங்கு குழுமி இருக்கும் சபையோரே, பயத்தோடும் பீதியோடும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாது என்று நினைத்து வெட்டி வீராப்பாய் அமைந்திருக்கும் எதிரணியினரே, தாயே என்று எனது பக்கம் தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை காட்டுவதே தாயா தந்தையான்னு கேட்டா நான் தாயின் தான் சொல்லுவேன். தமிழ் அழகா சொன்னாங்க. அம்மா என்றால் அழகே, மா என்றால் பெரிதே, அம்மாவின் அழகு பெரிதே, அம்மாவின் பாசம் பெரிதே, அம்மாவின் அர்ப்பணிப்பு பெரிதே, எல்லோரையும் விட தன் தாய் காட்டும் அக்கறை பெரிதே. ஒரு தாயின் அக்கறை என்பது குழந்தை பிரசவத்தில் இருக்கும் போதே ஆரம்பமாகிறது. அந்த 10 மாதம் எவ்வளவு சிரமப்படுகிறார், அத்தனை சிரமமும் குழந்தைகளுக்காக தான். முதல் மாதம் மாகியம், 2ஆம் மாதம் மயக்கமும், 3ஆம் மாதம் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதம் வயிற்று வலியும், 5ஆம் மாதம் கரை வலியும், 6ஆம் மாதம் இடுப்பு வலியும், 7ஆம் மாதம் விழா வலியும், 8ஆம் மாதம் சோர்வும், 9ஆம் மாதம் பயமும், இறுதியாக 10ஆம் மாதம் மறுபிறவெடுத்து தன் குழந்தையை பெற்றிருக்கிற தாயார் சிறந்தவள். நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் வைத்து தாயார் தந்தையார் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விழா முழுவதும் நடந்தாலும் தாய்மார்கள் இருப்பாங்க, ஆனா தந்தையார்கள் ரொம்ப நேரம் சொல்லி போயிருவாங்க. இதனால்தான் சொல்ற தாய் தான் சிறந்தவள். நபி கூட அழகா சொன்னாங்க, அது ஜன்னத்து தப்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் காலடியில் உள்ளதுன்னு. எனவே தாயை பத்தி பேசினா பேசிக்கொண்டே போறோம். எனவே குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை காட்டுவதே தாயே என்று கூறி எனது உரையை முடித்தேன். வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மிக அருமையான பேச்சு. தாயை பற்றியும் தாயின் மீதுள்ள பாசத்தை பற்றியும் மிக அருமையாக தன் பாடத்தை எடுத்து வைத்தார். இரண்டாவதாக, குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை உள்ளவர் தந்தையே சிறந்தவர் என வாதிட வந்திருக்கும் எப்படி வானத்தில் நட்சத்திரம் மின்னிக் கொண்டு அந்த வானத்தையே அழகாக்கிறதோ அதே போன்று எங்கள் மதரசாவில் மின்னிக் கொண்டு இருக்கும் சாஹிப் அவர்களே, வாருங்கள்.
போட்டி கடுமையாகிக் கொண்டே போகிறது. அடுத்தபடியாக குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை உள்ளவர் தாயே சிறந்தவர் என்று வாதிட வந்திருக்கும். எப்படி போர்க்களத்தில் வாழ் இன்றியமையாத ஒன்றோ அதே போன்றுதான் எங்கள் மதரசாவின் வாழ். தீரையிலேயே 2 வாள்களுக்கான சொந்தக்காரரான சைஃபான் அவர்களே வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அகிலத்தை ஆளக்கூடிய அன்னை அல்லாஹ் அழைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆமீன். அன்னையின் பாதத்தில் அளவில்லா சுவனம் உண்டு என்று கூறிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சிதறிய முத்துக்கள் போன்று அமர்ந்திருக்கும் என் அருமை தாய் தந்தைமார்களே, சகோதரர்களே, உலகத்து அகில முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை பிறந்த பின்புதான் தாயும் தந்தையும் அந்த குழந்தையின் மீது அன்பு வைக்கின்றனர். ஆனால் அதிக அன்பு காட்டுவது தாய் தான். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே தனக்கு பிடித்தமான உணவு கண் முன்னே இருக்கும். இதை சாப்பிடணும் என்று தோணுமானால் இதை சாப்பிட மாட்டாள். இதை சாப்பிட்டால் தன் குழந்தைக்கு ஏதேனும் ஆயிடுமா என்று பயந்து இதை சாப்பிட மாட்டாள். திரும்பி படுக்கணும் என்று தோணுமானால் திரும்பி படுக்க மாட்டாள். திரும்பி படுத்தால் தன் குழந்தைக்கு ஏதேனும் ஆயிடுமோ என்று பயந்து திரும்பி படுக்க மாட்டாள். குழந்தையை பெற்றெடுக்கும் முன்பே எவ்வளவு அக்கறை என்றால் பெற்றெடுத்த பின்பு எவ்வளவு அக்கறை இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். தந்தை என்பவர் சிலையத்துக்கும் சிற்பியை போல, ஆனால் அந்த தாய் என்பவர் அந்த சிலையை போல. அதாவது தன்னை ஏற்படுத்த அந்த குழந்தையை உருவாக்குபவள் தான் தாய். ஆனால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பார்வை போய்விட்டது. அவர்களின் தாய் தாஜத்தில் கண்ணீர் விட்டு அழுது தனது மகனின் கண் பார்வையை வாங்கினார். இதற்கு பின்பு இவர்கள் ஹதீஸ் கிதாபை எழுதினார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த ஹதீஸ் கிதாபை வைத்துதான் ஆதாரம் காட்டுவாங்க. இது மட்டுமா, அமீர் முகமது என்ற மார்க்கப்பட்டுள்ள ஒரு அரசர் இருந்தார். ஒரு நாள் அரசு வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது மிகவும் கவலையாக காணப்பட்டார். இதை கண்ட அவர்களுடைய மனைவி கவலையின் காரணத்தை கேட்ட போதே அவர் கூறினார், நமது நாட்டை ஒரு பருமொழ படை தாக்க வருகிறது. அதை தடுப்பதற்காக நமது மகனுடன் ஒரு படையை அனுப்பியிருந்தேன். அவர் கொண்டு சென்ற படை தோற்கடிக்கப்பட்டு எதிரிகளின் படை முன்னேறி வருகிறது. நமது மகன் முதல் காட்டி ஓடிவிட்டான் என்ற செய்தியை கேட்ட பின்பு எனக்கு துக்கம் ஏற்பட்டது. இதை கேட்ட அவர்களின் மனைவி, நமது மகன் நிச்சயமாக குடும்பத்தை காட்டி ஓடியிருக்க மாட்டான். இது தவறான செய்தியாகும். ஒன்றே வெற்றி பெற்று இருக்க முடியும், அல்லது சமீதா இருக்க கொடுமை என்று மனைவி கூறினார். அதற்கு அரசர், அரசாங்கத்தின் செய்தி பொய்யாக ஆகாது. 4 சவற்றுகள் மத்தியில் உள்ள நீ என்ன அறிவாய் என்று மனைவி திட்டினார்கள். பின்னர் ஓரிரு தினங்களுக்கு பிறகு அரசாங்கத்தின் செய்தி பொய்யானது, மனைவியின் சொல்லே உண்மையானது. தனது மகன் வெற்றி வாயை சூழி திரும்பி வரும் சொல்லே உண்மையானது என்பதை அரசர் அறிந்தவுடன் ஆச்சரியத்துடன் இதை பற்றி மனைவியிடம் கேட்டபோது அதற்கு மனைவி அவர்கள் கூறினார்கள், நான் என் மகனை கர்ப்பமுற்ற காலத்தில் இருந்து அரசாங்கத்தின் எந்த பணத்தில் இருந்தும் ஹலாலான உணவை சாப்பிட்டேன். மேலும் என் குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பாலூட்டும் வரை இனமான எந்த உணவையும் சாப்பிடவில்லை. மேலும் என் குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு முன் 2 ரக்காயத் தொழுது துஆ செய்து பிஸ்மில்லாஹ் கூறிய பின் பாலூட்டுவேன். இப்படி வளர்க்கப்பட்ட குழந்தை ஒருபோதும் முதல் காட்டி ஓடியிருக்க மாட்டான் என்ற உறுதியில் நான் கூறினேன். இதனால் தான் சொல்றேன், குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை காட்டுவது தாயே என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக அருமையாக தன் வாதத்தை எடுத்து வைத்தார் சைஃபான். இதன் மூலம் தன் தாயின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இறுதியாக குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை உள்ளவர் தந்தையே சிறந்தவர் என வாதிட வந்திருக்கும். எப்படி சூரியன் இந்த காலத்தில் நம்மை சுட்டரிக்கின்றதோ அதே போன்று அவரின் பேச்சால் எதிரணியை சுட்டரிக்க காத்திருக்கும் சுஹைல் அவர்களே வாருங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله على كل حال والصلاة والسلام على رسول الله أما بعد. அதைகளெல்லாம் இருக்கும் மொழியிலேயே குறிப்பிருக்கும் சபையோரே, எங்கள் அணியின் பேச்சாரின் பேச்சை கேட்டு கதிகணிக்கும் எதிரணியரே, குழந்தை வளர்ச்சியில் அதிக அக்கறை காட்டுவதை தந்தையே என தீப்பற்றுவதற்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தை சிறுவத்தின் வாசல் மைய வாசல் தந்தையை பேணிக்கொள் அல்லது பேணாமல் வெற்றி வீரம் கூறினார்கள்.
ஆக கைகள் அரிசியின் மூலம் உன் தந்தையின் சிறப்பை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தந்தைக்கு உயர்வும் சிறப்பும் ஏன்? அவன் தன் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அல்லது பகலும் அயராது உழைக்கின்றான். அவர்களுடைய துன்பத்தையும் சிரமத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்களால் உழைத்துக் கொள்கிறான். எனவேதான் அவர்கள் சிறப்பும் விரும்புகின்றன. ஆகவே குடும்பம் சேர்ந்தது மேம்படவும் பொருளாதாரம் இன்றியமையாதது. அதை ஈட்டி தருவது தந்தையே ஆவார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறான், ஆண்கள் பெண்களை நிர்வாகக்கூடியவர்கள். ஏழு அல்லாஹ் சிலரை வேறு சிலரை மேன்மையாக்கி வைத்திருப்பதால் ஆண்களாகிய அவர்கள் தங்கள் பொருளாதாரத்திலிருந்து பெண்களுக்காக செய்வதாகும். ஆக 3 பேரின் துவா எவ்வித சந்தோஷமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். அநியாயம் செய்யப்பட்டவரின் துவா, ஒரு பயணியின் துவா, ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்காக செய்யும் துவா. தந்தை வளர்ப்பை தான் பிள்ளைகளை ஏவலிக்கிறது. தந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை காட்டுவது, குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை காட்டுவது. தந்தையை எனது உடைய தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இரு தரப்பினருமே தன் வாதத்தை மிக அருமையாக வாதிட்டார்கள்.